மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படுவது யார் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். டாக்டர், சிறுபான்மையினருக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது, இந்த சட்ட திருத்தம் அதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு எந்த புள்ளியில் வர்றீங்க? இது வெறும் சொத்துக்களை பராமரிக்கிறது, சீர்திருத்தம் பண்றது தான். தினமும் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, இந்த அரசு நிறைவேற்றுகிறது அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசனும் இன்னைக்கு அதை தான் சொன்னாங்க. இப்போ குமாரும் அதை தான் சொல்றாரு. அனைவருக்கும் வணக்கம். இல்லை, இப்போ இது பேசிட்டு இருக்கப்போ இந்த வக்ஃப் அந்த சட்டத்தை வந்து மசோதாவை அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து இந்த செஷன்ல கொண்டு வர்றது அப்படின்றது தான் அவங்க பேசியிருக்காங்க. இப்போ பிஜேபி வாதசாரி ஆதரவாளர் அவர் வந்து பேசுறப்போ இது வந்து இன்னும் பேசி முடிவு பண்ணி, அதாவது இந்த ஜேபிசியில இதுலயும் ஒரு டிஸ்கஷன்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஜேபிசி வந்து அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க, அவருக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஐ வுட் லைக் டு கரெக்ட் ஹிம். அதை சப்மிட் பண்ணி அதை வந்து இப்ப அந்த சட்டத்தை பாஸ் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஷன்ல பண்றதுக்குன்றதுதான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்காக நேற்று வந்து பாராளுமன்றத்தில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குலாம் ஒரு பிரீஃபிங் செஷன் அப்படின்றது ஒரு சட்டத்தை பத்தி வைப்பாங்க, அப்பப்போ வைப்பாங்க. நேற்று நடக்கிறது இருந்த அந்த பிரீஃபிங் செஷன் அப்படின்றத கடைசி நிமிஷத்துல வந்து அது என்ன காரணத்துக்காகன்னு தெரியல, அந்த பிரீஃபிங் செஷனை கேன்சல் பண்ணாங்க. இப்போ அதுல வந்து பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு பேசினா, அதாவது இது சிரிக்கிறதா என்ன செய்யறது அப்படின்றது தெரியல. இப்போ இவர் திவாகர் சார் பேசினப்போ சொன்னாரு, அதாவது பிரதமர் இந்த தேர்தல் நேரத்தின் பொழுது இது மாதிரி உங்க மாடுலாம் எடுத்துட்டு போயிடுவாங்க, நகையை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதையும் தாண்டி அவர் சொன்னது வந்து உங்க தாலி கூட மிஞ்சாது அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த சட்ட மசோதால வந்து என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது வந்து இங்க பேசுற நம்ம குமார் சாருக்கு வந்து அது தெரியுமான்றது எனக்கு தெரியல. இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11 பேர் அந்த போர்டுன்றதுல இருக்கணும். அந்த 11 பேர்ல 7 பேர் வரைக்கும் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களாக இருக்கலாம், இந்துக்களாகவே இருக்கலாம். அதாவது மெஜாரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப அந்த போர்டுல வந்து நான் முஸ்லிம் மெம்பர்ஸ் வந்து மெஜாரிட்டியா இருப்பாங்க. இது எந்த விதத்தில் வந்து அந்த இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு குமார் சொன்னாரு, அதாவது வந்து அவங்க அந்த இடத்துல அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத விட அவர் வந்து அது ஒரு அரசுடைய ஒரு இதுல கட்டுப்பாட்டுல அவர் செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாகவோ அந்த துறைக்கான செயலரோ உறுப்பினரோ அப்படியா தானே பார்க்கணும். ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து அவர் என்னவாக இருக்கிறார், அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்னா பார்க்க முடியும், அந்த வேலையை தானே அவர் செய்ய போறாரு, அதற்கு தானே அவர் பணிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு குமார். இல்ல, அப்ப அது ஒருத்தரா இருந்தா அது நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம். அப்ப 7 பேர் அப்படின்றது ஏன் நீங்க சொல்றீங்க? அதாவது 7 பேர் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம் அப்படின்றது நீங்க ஏன் சொல்றீங்க? இது வந்து நீங்க 11 பேர் இருக்கிற இடத்துல வந்து 7 பேர் அந்த மதத்தை சாராதவர்களாக இருந்தால் அங்க வந்து ஏதாவது ஒரு கருத்து வித்தியாசங்கள் அப்படின்னு வந்ததுன்னா அப்ப யாருக்கு சாதகமாக அது முடியும்? இஸ்லாமியர்கள் அங்க இருக்கிற ஒரு 5 பேர் வந்து 4 பேர் அவங்க வந்து சொல்றது நிற்குமா, மீதி இருக்கிற 7 பேர் சொல்றது நிற்குமா? இது போல அதே போல வந்து இந்த சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அவங்க அந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்லாமியர் அல்லாதவர் என்று யாராவது தெரிந்தால் அவர்கள் அந்த வக்ஃப் போர்டில் இருந்து பிடிபடுவார்கள் அப்படின்றது இருக்கு. இது ஓவர் சைட் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஃபுல்லாவே அதை படிக்காமலே அவர்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து சட்டத்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்றாங்க. இப்ப இது வந்து நீங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்த முன்னாடி வந்து எப்படின்னா இந்த உறுப்பினர்களாக வர்றதுக்கு ஒரு சிலர் வந்து நியமிக்கப்படுவார்கள், ஒரு சிலர் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள். அதாவது ஒரு எலெக்டட் ப்ராசஸ், எலெக்ட் பண்ணணும் அப்படின்றது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல எலெக்ஷன்ன்றதே கிடையாது, எல்லாருமே வந்து இப்ப இது வந்து அரசாங்கம் யாரை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்களுக்கு வந்து நாமினேட் பண்ணிடுவாங்க. இப்ப இவ்வளவு வந்து நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு உற்ற தோழனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க அவங்களுக்கு வந்து பாராளுமன்றத்துல வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு இஸ்லாமியர் கூட இல்லாம இருக்காங்க அப்படின்றதுதான் வந்து ஒரு 20% இருக்கும் அந்த ஜனத்தொகையில். அது வந்து ஒரு ஆள் கூட வந்து நீங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் உங்களால கொண்டு வர முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இஸ்லாமியர்களின் நண்பர், இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலேயே வேடிக்கையாக இருக்கிறது. சரி, இங்க எலெக்ஷன்ல தான் வந்து இந்த மாதிரி இருக்கு. ராஜ்யசபால யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபாலையும் அவங்களுக்கு வந்து பிஜேபியில எந்த இதுலையும் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்றது கிடையாது. இது மாதிரி அவர்கள் இதையெல்லாம் செய்துவிட்டு பேசுவதெல்லாம் வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் தேர்தல் நேரத்தில் பேசிவிட்டு இப்போ இந்த புல்டோசர் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது நீங்க வந்து புல்டோசர் வச்சு ஒரு வீடு அடிக்கிறது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்கிற நீதிபதிகள், நீதி அரசர்கள் அதை விமர்சனம் செய்து
இது வந்து இது போன்ற செயல்களை எல்லாம் நிறுத்த வேண்டும் அப்படின்றது சொல்லிய பிறகும் கூட இன்னும் அந்த பழக்கம் அங்கே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுக்கு என்னன்னா இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிவிடக்கூடாது, அவர்கள் இல்ல அப்படி அதாவது அவங்க சொத்தை பராமரிப்பது அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர்களுடைய முன்னேற்றமோ அல்லது அவர்களுடைய இதோ தடைப்படும் அப்படிங்கிற புள்ளிக்கு எந்த இடத்துல நகரணும், அந்த திருத்தத்துல என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கிறத டேபிள் பண்ணியிருக்கும் ஜேபிசி டேபிள் பண்ணது வந்து ரிப்போர்ட்டா தான் இருக்கு, இன்னும் வெளியில வரல. அப்படி இருக்கும் பொழுது இந்த திருத்தங்கள் தேவைன்னு வைக்கிற கோரிக்கை எப்படியான கோரிக்கை? ஏற்கனவே கொடுக்கப்பட்ட திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படலைங்கிற அடிப்படையிலிருந்து வர்ற கோரிக்கையா? அதை எப்படி பார்க்கணும்? இல்லையே, இப்ப நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, இந்த உறுப்பினர்கள்லாம் வந்து இஸ்லாமிய, அதாவது இப்ப நீங்க இதே இது வந்து ஹெச் ராஜா அவர்கள் வந்து ஹிந்து ஹெச்ஆர்என்சியில வந்து யாரோ ஒரு முஸ்லிம் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆள் இருக்கிறதுக்கே நீங்க வந்து அவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. ஆனா நீங்க வந்து பெரும்பான்மையானவர்கள் அங்க வந்து இஸ்லாமிய அல்லாதவர்கள் இருக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நியாயப்படுத்துவது அப்படின்றது வேடிக்கையாக. இதுல வந்து இப்ப நீங்க நீங்க இந்த வக்ஃப் போர்டு அப்படின்றது வந்து பல நாடுகள்ல இருக்கு, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கு, பங்களாதேஷ்ல இருக்கு. இந்த மாதிரி நாடுகள்ல எல்லா இடத்துலயுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா வக்ஃப் போர்டு அப்படின்னா அதுல வந்து இஸ்லாமியர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்ப ஹெச்ஆர்என்சியில வந்து ஒரு அமைச்சர் வந்து இஸ்லாமியர் ஒருத்தர் நியமிச்சுட்டு அவர் வந்து இப்ப அதை பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னா இவர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். இதெல்லாம் வந்து அதாவது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயங்களை இவர்கள் வந்து ஏதோ ஒரு அரசாங்கத்தில் இருப்பவரை ஒரு கலெக்டரை வந்து நீங்க வந்து அது வக்ஃபுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு போட்டீங்கன்னா அவர் வந்து அவருக்கு இருக்கிற அந்த பல பணிகள் நடுவுல வந்து இந்த வக்ஃபு அப்படின்றத பத்தி அவர் என்ன அவரு பண்ண போறாரு? அவரு அந்த மீட்டிங்குக்கெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணி ஏதாவது அது பிரச்சனைகளை தினம் இருக்கும் பிரச்சனைகளை பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் இருக்குமா? இதெல்லாம் வந்து டெடிகேட்டடா ஃபுல் டைமா பார்க்க வேண்டிய ஒரு வேலையை இவர்கள் வந்து 10-1-11 வந்து ஒரு கலெக்டர் பார்ப்பாரு அப்படின்னு சொல்றதுன்னா வந்து ஒரு பெரிய அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்றத நான் பார்க்கிறேன். இல்ல பெண்களுக்கான முன்னுரிமை ஷானவாஸ் சட்டமன்றத்தில் பேசினார். மத்திய அதாவது இந்த வக்ஃபுல் போர்டு இந்த போர்டுக்குள்ளேயே வந்து முதன்மை செயலர்களாக பெண்கள் இருந்திருக்கிறாங்க. பெண்கள் தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் பெண் அமைச்சர்களாலாம் இருந்திருக்கிறாங்க. அதனால தலைவராக அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஷானவாஸ் சட்டமன்றத்தில் பதிவு செய்தார். ஆனால் இதற்கு முன்பு அப்படி இல்லவே இல்லை. அதை வந்து நாங்க சீர்திருத்தம் பண்றோம், பெண்களுக்கும் அதுல பங்களிப்பை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தானே அது அந்த சட்ட திருத்தத்துக்கான காரணத்துல ஒன்னா சொல்றாங்க. வானதி ஸ்ரீனிவாசன் இன்னைக்கு பேட்டியிலையும் அதை தான் சொல்றாங்க. இல்ல இப்ப இதுல வந்து இந்த பெண்களுக்கு அதுல வந்து முக்கியத்துவம் அப்படின்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா 11 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து 4 பேர் மட்டும்தான் வந்து இஸ்லாமியர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 4 பேர்ல 2 பேர் பெண்களாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. மீதி இருக்கிற அந்த இஸ்லாமியர்கள் அல்லாத 7 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அதுல வந்து யாரும் பெண்கள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அதுல சொல்லவே இல்லை. நீங்க சொல்ற அந்த இந்த சட்டத்தை நீங்க சொல்லி இந்த திருத்தத்தை நீங்க கொண்டு வரீங்கன்னா இந்த 11 பேர்ல யாராவது 2 பேர் வந்து பெண்களாக இருக்கணும்னு சொன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இதுல வந்து நீங்க வந்து அந்த 4 பேர் இஸ்லாமியர்களாக கண்டிப்பாக இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்று இருக்கிற அந்த 4 பேர்ல 2 பேர் வந்து பெண்களாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் வந்து அந்த சட்டம். அப்படின்னா என்ன, அந்த வக்ஃப் போர்டுல வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா கூட அவங்க சைட்ல வந்து 2 ஆம்பளைங்க தான் இருப்பாங்க. அதனால நம்ம வந்து என்ன வேணாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த பாஜக RSS கை தேர்ந்த விதை ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதுல வந்து கொடுத்துருக்கிறது. இதையெல்லாம் செய்வதற்காக அவர்கள் திட்டமிட்டு தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான இடங்கள்ல டாக்குமெண்ட் பண்ணப்படாத சொத்துக்களை டாக்குமெண்ட் பண்ணப்படணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல நடைமுறை. இதையே எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு குமார். நாங்க அதை எதிர்க்கலையே. நாங்க வந்து திருத்த மசோதாக்கள் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்கன்னா நாங்கள் வந்து அதை எதிர்ப்பதில்லை. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் பிரச்சனை இருக்கு, அதை வந்து நீங்க வந்து விசாரித்து அது வந்து அதன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க தாராளமா பண்ணுங்க. நாங்க அதை நீங்க வந்து இப்போ அன்டாக்குமெண்டடாவோ இல்லாட்டி அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ சப்போசிங் ஒருத்தர் வந்து இது என்னுடைய சொத்து ஆனா வக்ஃப்ல வந்து இது எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து சட்டமன்றத்துக்கு செல்லலாம் என்பது அப்படின்றது நாங்களும் அதை ஓகேன்னு தான் சொல்றோம். நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு மேல வந்து எதுவும் கிடையாது. ஸோ நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு போய் சட்டமன்றத்தில் அதை கீழே விசாரித்து அது யாருடைய சொத்து அப்படின்றது வந்து அரைவாய் உங்களுக்கு அந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் அப்படின்றது நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா தாராளமா கொண்டு வாங்க. ஆனால் நீங்க வந்து அங்க இருக்கிற உறுப்பினர்கள் அவங்களெல்லாம் வந்து இது மாதிரி நாங்க மாற்றுவோம், இந்த மாதிரி சேஞ்சஸை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதாவது வக்ஃப் போர்டு அப்படின்றதே வந்து ஷரியா அதாவது அவங்களுடைய இஸ்லாமியர் சட்டத்தை அடிப்படையில் தான் அது வந்து அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஷரியத் லால வந்து உங்களுக்கு சொல்றாங்களா இஸ்லாமியர் அல்லாதவர்கள் எல்லாம் கூட நீங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க.
அதை குமார் அவர்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா குமாருக்கு தான் நான் உங்களுக்கு தான் வரேன். அவர் குமார் சொல்லிடட்டு, அதுக்கு மட்டும் உங்ககிட்ட தான் கேட்குறாரு. அதாவது சார் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, அந்த 7 பேரை சொல்கிறார். 7 பேரில் அது ஜனநாயக முறைப்படி அதை தான் ஜனநாயக முறைப்படி இருந்ததால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அந்த விதியிலே இருக்குது. அது ஜனநாயக மக்கள் தொகை அடிப்படையில் அவங்களுடைய விகிதாச்சாரம் 20%னா 20% அந்த கணக்கில் தான் எடுத்திருக்காங்களே தவிர பேசுவோம், அதில் ஒன்றும் இது இல்லை. பேசுவோம் உங்களிடம் தான். இல்ல ஒரே விஷயம். அப்படின்னா நீங்க சொல்ற அதே லாஜிக் படி ஹெச்ஆர்என்சியில வந்து இஸ்லாமியர்கள் 7% இருக்காங்க. அதனால இஸ்லாமியர்களை வந்து நம்ம ஹெச்ஆர்என்சியில கொண்டு வந்து அது வந்து வழிபாட்டு முறையில தான் நான் சொல்றேன். இதுல ஆவணப்படுத்துற விஷயம் அது எல்லா மதத்திலும் பண்ணணும். நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒரு கிறிஸ்டியன் நீங்க கொண்டு வந்து நீங்க போட அனுமதிக்கிறீங்களா? நீங்க எல்லா இதுலயும் நீங்க வந்து குமார் இதை பரிந்துரை செய்வாரா? இல்ல நான் சொல்றேன். நான் முதல் பேசும்போதே நான் சொல்லிவிட்டேன். அது இந்து கோயில்களா இருந்தாலும் சரி, அறநிலையத்துறையா இருந்தாலும் சரி, வக்ஃப் போர்டா இருந்தாலும் சரி, சர்ச்சோ எல்லா இடத்துலையும் தவறு நடந்து கொண்டு இருக்கிறது. இதை பேசலாம்.